இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு சாமி வந்தது. இன்னைக்கு வந்து 1 கிலோ கம்பு வாங்கி ரைஸ் மில்லில் கொடுத்து சுத்தமாக அரைச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம மாவாக வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி மாவு அரைச்சி நேரடியாக வாங்கி மாவு அரைச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கூழுக்காக 2 டம்ளர் வந்து இதால் 2 டம்ளர் போட்டிருக்கேன் இந்த கிளாஸ் ஆட்டி. இப்போ வந்து போட்ட பிறகு இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். 11 மணிக்கா செஞ்சோம்னா 12 மணிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வாங்க மாவு 2 கிளாஸ் போட்டேன். இப்போ வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிடும். இப்போ வந்து நம்ம மாவு கரைச்சி வச்சோம் இல்லைங்களா கூழ் செய்யறதுக்கு, அங்கே கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதுக்கு வந்து இப்போ தண்ணி போட்டுக்கலாம். ஒரு 3-4 லிட்டர் தண்ணி போட்டிருக்கேன் 2.5 டம்ளர் மாவுக்கு. 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் மாவு. இப்போ வந்து இந்த தண்ணி கொதிக்கிட்டும், அப்புறம் வாங்க காமிக்கிறோம். தண்ணி கொதிக்குது. இந்த தண்ணியை வந்து கொஞ்சோண்டு குளிர வைக்கிறதுனால தண்ணியை ஊற்றி கொஞ்சம் முண்டு வச்சுக்கும். தண்ணி நிறைய இருக்கும். தண்ணி கொதிச்சு இந்த மாதிரி ஊற்றி கட்டிக்கலாம். நம்ம இப்படி கிட்டி போட்டுருந்தோம்னா அடி பிடிக்காது. விறகடுப்புனா நல்லா ஆடாமல் பாட்டி சொல்லுவாங்க, கூழ் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும், அப்போ தான் வெந்ததுக்கான அர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து விறகடுப்புனா நல்லாயிருக்கும். இந்த வந்து கேஸ் அடுப்பு வந்து கொஞ்சம் செட் ஆகலை. பார்த்து பொறுமையாகவே கிண்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இது ரெடியானதும் காமிக்கிறேன். பாய். ஆறுனால கட்டியாகும். இப்போ வந்து கூழ் ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிறது வந்து இப்படி இதே வருங்க, இப்படி வெந்துடும் சாதம் வேகிற மாதிரி. இது வந்து கொஞ்சம் நேரம் தணலில் போட்டுட்டு நம்ம இறக்கி ஆற வச்சா கட்டி ஆகிடும். ஆனால் இப்போ நேரம் இல்லை, நமக்காக அங்கே எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மணி 12க்கு. இப்போ வந்து இதை இறக்கி நம்ம கொடுத்து அனுப்பிச்சிடலாம் கோவிலுக்கு. வாங்க. அங்கே காலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வேறு டப்பாவில் மாற்றிக்கலாம். இந்தாங்க, நான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே கட் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. இல்லை அப்படியே அப்படியே கீழே சொட்டாமல் நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு அப்படியே ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இதில் வந்து ஊற்றிட்டோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, வத்தி, கற்பூரம், இது சூடம், பூவு, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் பையில் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கிளம்ப போகிறாங்க. இப்போ கோயிலில் போயிட்டு மீதி என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். வச்சுட்டுங்களா? இப்போ வந்து இது ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். வெங்காயம் போடக்கூடாது, வெங்காயம் நிறைய வேணும், நிறைய போட்டாண்டா இருக்கு. வேலை ஆகாது. மக்கள் போயிடும். உப்பு பையங்கடா இங்கே வரலையே. அப்போ இது அடுத்து